பொதுவாகவே ஆசனம், அசனம். ஆசனம்ங்கிறது யோக பயிற்சிகள், அசனம்ங்கிறது உணவு. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். அப்போ தான் ரிசல்ட் நமக்கு நன்றாக இருக்கும். நாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறையா மைதாவினாலான உணவுகள், புரோட்டா, பீஸா இந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகம் சாப்பிட்றோம். அதே மாதிரி எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றோம். பசி இல்லாத சமயத்தில் ருசிக்காக நிறைய சாப்பிட்றோம். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம லிவர்னுடைய ஃபங்க்ஷனில் சில குறைபாடுகள் ஏற்படுகின்றது. அப்போ நம்ம உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். காலையில் கரெக்டாக 5 மணிக்கு எழக்கூடிய பழக்கம், 4லேருந்து 5க்குள்ளே. காலை உணவு 8லேருந்து 8:30க்குள்ள மிதமான உணவாக எடுத்துக்கோங்க. அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மதியம் 12:30 to 1:30க்குள்ள உணவு எடுத்துக்கோங்க. இரவு 6:30லேருந்து 7 மணிக்குள்ள அரைவேறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் இந்த மாதிரி பழ வகைகள் எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. கண்டங்கத்தரி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும்.